अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 21 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் திருநாள், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, ஷஷ்டி திதி தேய்பிறை. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு மோர் சாப்பிட்டு போங்க, எந்த பாதிப்பும் வராது. ஃபஸ்ட்டு விஷயம், கன்ஃபியூஸ் ஆவீங்க. சின்னதாக வீட்டில் பெண்களிடையே நடக்கக்கூடிய சண்டைகளை நீங்கள் போய் உள்ள தலையை நுழைக்காமல் இருந்தாவே உங்களுக்கு பங்கம் ஏற்படாது. அதை மட்டும் பார்த்துட்டா போதும். பொதுவாக இந்த சந்திரன் சுக்கிரன் பாதிப்பு ஏற்படும் பொழுது இப்படி தான் நடக்கும். சில பேருக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் காதல் கைகூடும். வீட்டில் மகாலட்சுமி பிறப்பாள். உங்கள் வீட்லேயும் சரி, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் யார் சொந்த பந்தங்களில் ஒரு பொன் குழந்தை பிறக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் ஆண்டாள் நாச்சியார் வழிபாடு பண்ணிங்கன்னா நினைத்த காரியங்கள் கைகூடும், தனப்பிராப்தம் கைகூடும். யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கல்யாணம்ங்கிறது தை மாதம் நடந்து முடிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அபாரமான வெற்றி, மேன்மை, மனசில் சந்தோஷம் எல்லாம் கலந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுலேயுமே இன்றைய நாள் பெண்களுக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை எட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலைகளில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். கலைகள் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு கலைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு கலை பதார்த்தங்கள், பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன், ஆடம்பரமான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய நாள். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு சின்ன பிரயாணம் கொடுக்கும். அந்த பிரயாணம் சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்களோட, சகாக்களோட, குழந்தைகளோட ஜாலியாக எங்கேயாரும் வெளியே போயிட்டு வருவீங்க. ஒரு பெரிய கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். மனசை முழுக்க முழுக்க சந்தோஷம், எக்ஸ்ட்ரீம் புகழ். உங்கள் பேர் சொன்னோன்னா அவ்வளோ புகழ், அவ்வளோ அளவுக்கு உங்கள் மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆன்லைன் ட்ரேடிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கையிலேயே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு பட்டை கலப்போம். சரஸ்வதி தேவி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்காக, உணவிற்காக, வஸ்திரங்களுக்காக இந்த நாள் செலவு பண்ணுவீங்க. அருமையான புடவை வந்திருக்குங்க. இந்த தள்ளுபடி வேற வருது. மார்கழி மாதம் முடிஞ்சு தை ஆரம்பிச்சதுன்னா நிறைய பேர் புதுசாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதுசாக வண்டி வாகனங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது, புதுசாக சேரீ வாங்கிறது. இந்த மந்த் எண்டு, இயர் எண்டு சேல்லாம் விடுவாங்க பாருங்கள், போய் ஒரே அடியாக அள்ளிட்டு வந்துடுவீங்க. கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக பால் கோவா சாப்பிடுங்க, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேட்டால் பால் கோவா. ஏன்? அதுக்கு ரீசன் இருக்குல்ல, சுக்ரஸ்தலமாக அதை கன்சிடர் பண்ணுறது. 2 நாள் நிறையா நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய, ஆண்டாள் நாச்சியார் வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பெண்கள் மூலியமாக அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பெண்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. முடிஞ்சால் 1 கிராம் வெள்ளி வாங்கினாலும் போகிறோம், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான லாபம், வெற்றி, உடம்பு ஆரோக்கியம், இது எல்லாமே யாருக்கு நல்லா இருக்கும்னா சிம்மத்துக்கு தான் ஏ கிளாஸாக இருக்குது. ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டால், சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அவ்வளோ மனசு பக்குவம், அவ்வளோ சந்தோஷம், ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம், பாண்டிங், தாம்பத்தியம் மேம்படுவது, குழந்தை பிராப்தம் ஏற்படுவது, மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைப்பது, தெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது, முதல் மரியாதை, ப்ரிவிலேஜ், அது இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கரெக்டாக கைகூடி வருது. அது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கொல்லாப்பூர் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் என்னன்னா ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன். கன்னி ராசிக்கு பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயஸ்தானம் மட்டும் கிடையாது, அயன சகைன போக விரயஸ்தானம் தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் நல்லா இருக்கும் பொழுது ஃபேமிலி அந்யோன்யம் நல்லாயிருக்கும். சாயந்தரம் 7 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கணும். போன உடனே கச்ச 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 கச்சான்னு சண்டை வர மாதிரி இருந்ததுன்னா வீடு எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். கன்னிராசி நண்பர்களுக்கு சந்தோஷமான செலவுகள், சந்தோஷமான பிரயாணங்கள், நல்லா உட்காந்து அருமையான ஒரு கதா காலக்ஷேபம் பண்ணுறது, நல்ல படம் பார்க்குறது, நல்ல பாட்டு இசை கேட்பது. இட்ஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி. அவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுதும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அந்த சந்தோஷங்கிறது உங்களுடைய ரொம்ப முக்கியமாக அந்த ஆத்மாவுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அது இன்றைய நாள் அதிகரிக்கிறது. யூ வில் ஹாவ் அன் என்லைட்டன்மெண்ட். அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அமோகமான நாளாக மாசாணி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்காங்க கோயம்புத்தூரில், பொள்ளாச்சி பக்கத்தில். அந்த அம்மனை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றனுக்கும் கடன் தீரக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு முழுக்க முழுக்க நண்பர்களால் சூழ்வீங்க. அதாவது அந்த அளவுக்கு நண்பர்கள் வருவாங்க. எல்லாம் சந்தோஷமாக பயங்கர கெட்டிக்காரத்தனமாக ஒரே புகழாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்க மாட்டாங்க. இன்றைய நாள் நீங்கள் பார்க்குற ஆளெல்லாம் ஒரு மாதிரி கெத்தாக அப்படியே ஜம்மமாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். நம்ம ஏன் எளிமையாக இருக்கணும்? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது இருக்குன்னு சொல்கிறதுல தப்பு இல்லையே. இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் நீங்கள் கேரி பண்ணணும். நிறைய பேருக்கு பண லாபம், பெண்களால் லாபம், பெண்களுக்கு ப்ரமோஷன், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்தில்னா சாட்சாத் ஆண்டாளுடைய ஜன்ம நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கா. நினைக்கிறது கைகூடும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும். எந்த விஷயத்துலையுமே கோட்டை விடக்கூடாது அப்படின்னு கிளாரிட்டியாக இருப்பீங்க. கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சினிமா, ட்ராமா, பாட்டு, இயல், இசை, நாடகம், கச்சேரி, நெசவாளர்கள், கலைகள் 64 அதில் எதில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைய நாள் அந்தளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க. நிறையா பேருக்கு தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும். அது பெண்கள் இன்றைய நாள் கொஞ்சம் நிர்வாக திறமைங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நிறையா நல்ல விஷயம் நடக்கும். பெண்கள் இன்றைய நாள் சும்மா கெத்தாக ஒரு விஷயத்தை முடிக்க போகிறீங்க. அது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கப்படுது. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் பிரிஞ்சு போயிருக்கீங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒன்று சேருவீங்க. பீட் யுவர் நண்பர்கள், ஆர் உங்கள் ஃபேமிலி, ஆர் உங்கள் பையன், ஆர் உங்கள் பொண்ணு, எப்படி இருந்தாலும் சரி, பொதுவாக உங்கள் 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்க தூரமாக எங்கேயோ இருக்காங்க, நான் தூரமாக எங்கேயோ இருக்கேன் அப்படிங்கிற நிலமை இருந்ததுன்னா இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துருங்க. இன்னொன்று, தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக இந்த ஒன்று சேரதுங்கிறது நடக்கும். கல்யாணம் வயசாச்சு, எனக்கு வரன் வரலன்னா இப்போ நடக்கும். அடுத்த 1 மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும். தனுசு ராசி நண்பர்களுக்கெல்லாம் டைம் நல்லா இருக்குது. இப்போ கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். அது பொருளாதாரம் மட்டும் கிடையாது, அதிர்ஷ்டம் ஒரு ஜாதகத்தில் நடந்தால் மட்டும்தான் அது பாக்யஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அந்த இடத்துல சந்திரன் வருவார். மாதத்துக்கு 3 தடவை உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவு தட்டும். நீங்கள் அதை டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா போகிறோம், நினச்சது சக்ஸஸ் கொடுக்கும். வீட்டில் பெரியவங்கனால பயங்கரமான சந்தோஷம். தேவையான பணம் துட்டு வேணும் அப்படின்னா பாக்கெட் மணி கேட்டாங்கன்னா வீட்டில் கொடுப்பாங்க. அதை நல்ல விஷயத்துக்கு உபயோகிக்கணும். நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் எல்லாமே பரிமாறிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். கண்டிப்பாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் எடு, கொண்டாடு, அதுதான் லாஜிக். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு இருக்கும்.
அகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கும், புரிதல் கம்மியாக இருக்கும். எதுவுமே நம்ம சொல்லும் பொழுது தான் சில விஷயங்கள் செய்வாங்க, நீங்கள் சொல்லலைன்னா புரியாது. சில பேர் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல வார்னிங் கொடுக்கணும், இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் தான் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால் எந்த லிமிட்டு ஏதுன்னு தெரியாது. அதனால் அப்பப்போ கடிவாளம் போட்டு வச்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொன்னாலும் சரி, சில விஷயங்கள் நீங்கள் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் புரிய வச்சிட்டிங்கன்னா பெட்டர். இல்லைன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன், தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்குது, அந்த விஷயத்தை மறுபடியும் வாங்குற மாதிரி ஒரு புஷ் இருக்கும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வாழ்க்கை துணையின் மீது உங்கள் வேலை என்ன இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். 7ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் தொடர்பு வரும் பொழுது, அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கும் பொழுது பாதிப்பு கிடையாது. ஒரு விஷயத்தை எப்படி ஈஸியாக முடிக்கணும், கஷ்டம் இல்லாமல் தடை இல்லாமல் பிரச்சனைலாம் மாட்டாமல் எப்படி ஒரு விஷயத்தை நிர்வாகத்தை நம்ம பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி வியாபாரத்தை பெருக்க வேண்டும், இந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கு இன்றைய நாள் நன்னா இருக்கும்னா, கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய இல்லை கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம், அது நடந்து முடிஞ்சிடும். இன்னொன்று, நீங்கள் பார்க்குற மனுஷங்க எல்லாருமே ஈஸி கோயிங் பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க, டென்ஷன் இல்லாத ஆட்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், அதை எடுத்து கரெக்டாக பண்ணுறது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஏதாவது முக்கியமாக காணாமல் போயிருந்தோன்னா அதெல்லாம் கிடைக்கும். நிறைய பேர் இந்த தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம் இந்த மாதிரி தொழில் வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். மிகவும் யோகமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் உணவுத் துறைகள் இருக்கீங்களோ, ஸ்வீட்டு கடை வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கடைகள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேட்டரிங் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் டெக்ஸ்டைல் தொழில் பண்ணுறீங்களோ, அத்தனை பேருக்கும் ஏற்றங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் நடிகர்கள் இருக்கீங்களோ, நடிகைகள் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கு இன்றைய நாள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். பெண்கள் கொஞ்சம் எதிரியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு, ஆண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு லோன்லாம் வாங்குவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பெருசாக வீடு கட்டுறது, வீடு பெருசாக்குறது, இல்லை புதுசாக வண்டி வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் உருவாகும். ஏன்னா லக்னத்தில் ராகு இருக்கனால யாருக்கு கீழேயும் போயிருக்க மாட்டேன், ஏன்னா அவர் கூட டெய்லியும் போகணும், நானே போகிறேன், அப்படிலாம் எண்ணம் தோணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும், நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும், அபாரமான வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் லைட்டாக போராட்டம் இருக்கும். பிளட் சுகரில் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. லைட்டாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா பிரவுன் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னம்னா தனுசு, 2வது சிம்மம், 3வது மேஷம். மற்றபடி அனைவருக்குமே இன்றைய நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பராக ஜாலியாக புகழோட கௌரவத்தோடு இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே இப்படியே இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்த ததாஸ்து. நன்றி.